நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. டிஜிபிக்கு அமலாக்கத்துறை மீண்டும் கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் பணியிட மாறுதலுக்கு லஞ்சம் பெற்றதாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு 3வது முறையாக கடிதம் எழுதியிருக்கிறது. ஏற்கனவே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக பொறியாளர்கள் இடமாற்றத்திற்கு இவர்கள் லஞ்சம் பெற்றது உறுதி செய்யப்பட்டது. இதற்காக 365 கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெற்றதாக ஒரு குற்றச்சாட்டும் எழுப்பப்பட்டது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை டிஜிபிக்கு 2 முறை கடிதங்களை அனுப்பியிருக்கிறார்கள். தற்பொழுது 3வது முறையாக இந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பணியிடங்களுக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு இந்த நியமன ஆணையை வழங்கியதாக புகார்கள் எழுப்பப்பட்டது. இதுவரை வெவ்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்து அமலாக்கத்துறை 2 முறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதிய நிலையில் தற்பொழுது 3வது முறையாக இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் எனவும் தமிழக டிஜிபிக்கு இந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 340 பொறியாளர்கள் உட்பட அதிகாரிகளுக்கு டிரான்ஸ்பருக்காக தலா 7 லட்சம் முதல் 1 கோடி வரை இந்த லஞ்சம் வாங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்ட நிலையில் தமிழக டிஜிபிக்கு 3வது முறையாக இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தமிழக காவல்துறையிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.